கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் உள்ள தனியார் உணவகம் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மூடப்பட்டதால் உள்நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனையில் தினமும் ஏராளமான மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்குள்ள நோயாளிகள், அவர்களின் உறவினர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்காக மருத்துவமனை வளாகத்திலேயே தனியார் உணவகம் இயங்கி வந்தது. இந்நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தனியார் உணவகம் கடந்த 10 நாட்களாக மூடப்பட்டதால் உணவு கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. உணவுக்காக நெடுந்தூரம் உள்ள புதிய பேருந்து நிலையம், பழைய பாலக்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். இப்போ வந்துட்டு என் ஒய்ஃப் வந்துட்டு மாசத்துலாம் அட்மிட் பண்ணியிருந்தோம், இன்பேஷண்டா அட்மிட் பண்ணியிருந்தோம். ஆனா அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டா 3 மணிக்கு சாப்பாடுலாம் போயிருது. எங்க மாதிரி வந்துட்டு அட்டெண்டர் நோயாளிகள் பார்க்க வந்ததுலாம் வந்து சாப்பாடு வந்து மிகவும் தட்டுப்பாடா இருக்கு. இங்க உள்ள இந்த கேண்டீன் வந்து தனியாருக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு வாரமா ஒரு 15 நாளாவே வந்துட்டு சிலிண்டர் தட்டுப்பாட்டுனால திறக்கவே முடியல. அதனால வந்து இதை பார்த்து அதிகாரிகள் சேர்ந்து இதுக்கு ஒரு வழி கொண்டு வரணும். ஒய்ஃபுக்கு உடம்பு அட்மிட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு சாப்பாடு கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. நாங்க கேண்டீன்ல சாப்பிட்டு இருந்தோம். கேண்டீன் வந்து பிரைவேட்ல டெண்டர் எடுத்துருக்காங்க. இப்ப அங்க கேஸ் தட்டுப்பாடா இருக்குன்னா அவங்க சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கல. நாங்க கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கும் பாலக்கரைக்கும் போய் சாப்பிட்டு வரோம். ரொம்ப சிரமமா இருக்கு.